தாய்லாந்திலிருந்து அபாயகரமான அரிய வகை மலைப்பாம்புகள் உள்ளிட்ட 22 உயிரினங்களை கடத்தி வந்த ஒருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து பயணிகள் விமானம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சந்தேகத்துக்கு இடமான பயணிகளை நிறுத்தி அவர்களுடைய உடைமைகளையும் பரிசோதித்தனர். இதில் சென்னையைச் சேர்ந்த முகமது மீரான் சர்தார் அலி என்ற பயணி தாய்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா பயணியாக சென்றுவிட்டு இந்த விமானத்தில் திரும்பி வந்துள்ளார். அவர் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவரை நிறுத்தி விசாரித்துள்ளனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதையடுத்து அந்த பயணி வைத்திருந்த உடைமைகளை பரிசோதனை செய்தனர். அப்போது பிளாஸ்டிக் கூடை ஒன்றுக்குள் 2 மலைப்பாம்புகள் நெளிந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மற்றொரு கூடையில் ஆப்பிரிக்க நாட்டு கருங்குரங்கு, சில வெளிநாட்டு அபூர்வ வகை ஆமைகள், ஆப்பிரிக்க நாட்டு அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் அபூர்வ வகை அணில் போன்றவைகளும் இருந்துள்ளன. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அந்த பயணியை வெளியில் விடாமல் தனி அறையில் அடைத்து வைத்துவிட்டு சென்னை பெசன்ட் நகரில் உள்ள ஒன்றிய வன உயிரின குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து அபூர்வ வகை அபாயகரமான உயிரினங்களை கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை நடத்தினர். சென்னையில் உள்ள ஒரு நபர் இந்த உயிரினங்களை கடத்தி வரும்படி கூறியதாகவும் அவரிடம் கொடுப்பதற்காக தான் கடத்தி வந்ததாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து ஒன்றிய வன உயிரின குற்றப்பிரிவு அதிகாரிகள், சுங்க அதிகாரிகள் பயணியை அழைத்துக் கொண்டு வடசென்னை பகுதியில் உள்ள அந்த நபரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு வீட்டில் யாரும் இல்லை. அதே நேரத்தில் அந்த வீட்டில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மேலும் சில அபூர்வ வகை உயிரினங்கள் அங்கு இருந்தன. அவைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதன் பின்பு மீண்டும் சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்த பயணியிடம் இருந்து 2 அரிய வகை மலைப்பாம்புகள், 1 ஆப்பிரிக்க கருங்குரங்கு, 6 அரிய வகை ஆமைகள், ஆப்பிரிக்க அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படும் அரிய வகை அணில் என அரிய வகை உயிரினங்கள் கைப்பற்றப்பட்டன. இவற்றை விமானத்தில் தாய்லாந்துக்கு திருப்பி அனுப்பினர். மேலும் வடசென்னை பகுதியில் உள்ள அந்த வீட்டிலிருந்தும் சில உயிரினங்களை கைப்பற்றியுள்ளனர். இந்த உயிரினங்கள் அனைத்தும் தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்க நாடுகள், வட அமெரிக்கா, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அடர்ந்த வனப்பகுதிகளில் காணப்படுபவைகள் என்று கூறப்படுகிறது. அந்த நபர் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.